ஆராதனைகள் எப்படி இருக்கு, எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருந்தால் உண்மையான ஆராதனை என்பதை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். ஆராதனை தேவன் எப்போதும் நமக்குள் இருக்கிறார் என்பதை உணர்ந்து ஆராதிக்க வேண்டும். ஆனால் சில இடங்களில் தேவ பிரசன்னத்தை இப்பொழுது உணர்கிறேன் என்று சொல்லக்கூடியதான ஒரு காரியங்களுக்குள்ளாய் நாம் கடந்து வர வேண்டியிருக்கிறது. அநேக சபைகள் இவ்விதமாய் போதித்து கொண்டிருக்கிறார்கள். தேவ பிரசன்னம் இருக்கிறபடியினாலே தான் நாம் ரட்சிக்கப்பட்டோம். எனவே இப்பொழுது உணர்கிறோம் என்று சொல்லாமல் அவர் எப்பொழுதும் இருக்கிறார், அவர் எப்பொழுதும் நமக்குள் வசிக்கிறார் என்பதை உணர்ந்து ஆராதிக்க வேண்டும். மேளதாளங்களோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஆனால் மக்களை உணர்ச்சி வசப்படுத்தும் வகையில் மேளதாளங்களை வாசித்து அநேக கர்த்தரை அறியாத மனிதர்கள் அந்நிய அசுத்த ஆவிகளை வரவேற்பதற்காக மேளதாளங்களை அடிப்பதை பார்த்திருப்பீர்கள். மேளதாளம் அதிகமாக அடிக்கும் பொழுது அங்கே சாமி இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டதான ஒரு வழிபாடுக்குள்ளாய் நாம் கடந்து விடக்கூடாது. நம்முடைய ஆராதனை கர்த்தரை உற்று நோக்கியதாய், திரியேக தேவனுடைய அன்பை பறைசாற்றக்கூடியதாய், துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிற அவரை போற்றக்கூடியதாய், புகழக்கூடியதாய், ஆராதிக்கக்கூடியதாய் இருக்கணுமே தவிர மேளதாளங்கள் அவசியம். ஆனால் அவைகள் மூலமாய் உணர்ச்சி வசப்பட்டு தேவ பிரசன்னத்தை உணர்வதாகவோ அல்லது தேவனை இன்னும் அதிகமாய் உயர்த்துவதாகவோ இருக்கக்கூடாது. இந்த மேளதாளங்கள் உணர்ச்சி வசத்தில் பாடக்கூடிய ஆடக்கூடிய காரியங்களுக்குள் நம்மை நடத்திவிடக்கூடாது என்பதை நாம் உணர்ந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். உலகை மறந்து கர்த்தருடைய பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அதாவது ஆவி ஆத்துமா சரீரத்தில் கர்த்தரை உணர்ந்து கர்த்தரிடத்தில் நம்மை தாழ்த்தி அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நன்றிகளை ஏறெடுக்க வேண்டும். தேவைகளை முன்னெடுத்து கர்த்தரை ஆராதிக்காமல், நம் தேவைகளுக்காக கர்த்தரை உற்று நோக்காமல், நம் பாதுகாப்புக்காக கர்த்தரை உற்று நோக்காமல், எதிர்பார்ப்பில்லாமல் நம்மிடத்தில் அன்பு செய்கிற கர்த்தரை நோக்கி நாம் எதிர்பார்ப்பில்லாமல் அவரை ஆராதிக்க வேண்டும்.